ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஆங்கில மாதத்தில் இப்போ 5வது மாதமானது நடந்துகிட்ருக்குங்க. 5வது மாதம் ரொம்ப முக்கியமான மாதங்க. அது வேறு எதுவும் கிடையாது, மே மாதங்க. மே மாதம் அப்படின்னு சொன்னாவே நம்ம நினைவிற்கு ஞாபகம் வருவது அக்னி நட்சத்திரங்க. அக்னி நட்சத்திரம் வரக்கூடிய இந்த மே மாதத்தில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கும். அதை விட நவக்கிரகங்களுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கும். ஸோ கன்னி ராசினருக்கு நிறைய இந்த மே மாதம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் என்று உங்களுக்கான மாத பலனானது சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ சொல்லப்பட்ட அந்த மாத பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மே மாதம் பிறந்து ஒரு 4-5 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு மீதம் 25 நாட்கள் கிட்ட இருக்குது. இந்த 25 நாட்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு மே மாத பலன்கள் என்னங்கிறத முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையாக உங்களுக்கான பலனை 2024க்கானதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப கன்னிராசிக்காரங்க இந்த மே மாதம் நடந்து பலனடைங்க. ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கன்னிராசிக்காரங்க உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரம் 1, 2 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் கன்னிராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மே மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கிரகநிலைகள், கிரகமாற்றங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல கிரகநிலை என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ராசியில் கேது இருக்கிறாரு. ரணருண ரேகஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு. கலஸ்தரஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய் இருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கரன் இருக்கிறாரு. இந்த மாதிரியெல்லாம் கிரகநிலைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மே மாதத்துக்கு அமைஞ்சிருக்கு. கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்போது மே 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கிஸ்தானத்துக்கு மாறி இருக்கிறாரு. அப்புறம் ஏப்ரல்ங்கிற பாருங்கள், மே 7ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் மே 13ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகிஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் மே 20ஆம் தேதி சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகிஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் மே 24ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகிஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் இதே மே 31ஆம் தேதி செவ்வாய் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. இப்படி கிரகமாற்றங்கள் வேற இந்த மாதம் உங்கள் ராசிக்கு இருக்குது. கிரகமாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அந்த பலன்கள் என்னென்னங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கன்னிராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மே மாதம் நடந்து பலனடைங்க. சரி வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். எடுத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய வரைக்கும் உறக்கமின்றி கடுமையாக உழைக்கிறதுல உங்களை போல யாருமே இருக்க முடியாது. அந்த மாதிரி கன்னிராசிக்காரங்களாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மே மாதமானது எடுத்த காரியம், அதாவது நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு ஒரு காரியம் நினச்சி எடுத்துட்டிங்கனாவே அது உங்களுக்கு கைகூடும். அந்த மாதிரி கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. விரோதிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. மறைமுகமாக உங்களோட லைஃப்பில் இருந்த எதிர்ப்புகள் எல்லாமே விலகும். பணவரவு திருப்தி தரும். கடன் விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை. பணவரவு திருப்தி தரும்போது கடன் வாங்கி ஒரு விஷயம் பண்ணும் அப்படின்ட்டு பண்ண வேண்டாம். கடன் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க திருப்பி கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கடன் விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது, பணவரவு திருப்தி தர்றது, இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இந்த மே மாதம் உங்கள் ராசிக்கு உண்டு. இந்த மே மாதம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் விரோதிகள் நண்பர்களாக வருவாங்கன்னு சொன்னல, அந்த அதிசயம் நடக்கும்போது அந்த அதிசயத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா தயவு செய்து அந்த சந்தேகத்தோடு அந்த நண்பர்களாகக்கூடிய விஷயத்தை செய்ய வேண்டாம். அப்படி செய்கிறது அது கடுமையான ஆபத்தை வந்து ஏற்படுத்தும். அதனால் அந்த மாதிரி மட்டும் செய்யாமல் இருங்க. ஸோ விரோதிகள் நண்பர்களாக வருவது உங்களால் ஏற்றுக்க முடிஞ்சால் அதை ஏற்றுக்குங்க, இல்லைனா அதை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. அது இந்த மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். ஆல்ரெடி மேலே இப்போ 4-5 நாள் முடிஞ்சிருச்சு. இப்பயே அந்த அதிசயம் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த அதிசயத்தை வந்து கண்டிப்பாக வந்து ஆராய்ந்து பாருங்கள். அது என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த மாதம் இருக்குங்க. அதில் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு
செய்தொழிலில் முன்னேற்றமானது காண்பீங்க. ஸோ நீங்கள் என்னெல்லாம் வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே வந்து செய்யுங்க. இப்போ ஒரு ஹார்ட் ஒர்க் செய்யும்போது அதற்கான பலன் கிடைக்காம இருந்தால் நம்மளுக்கு அந்த ஹார்ட் ஒர்க் செய்கிறதுக்கு விருப்பமே இருக்காது. ஆனால் இப்போ நீங்கள் ஹார்ட் ஒர்க் செய்கிறத விட ஸ்மார்ட் ஒர்க்கு எது செய்தாலும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் வந்து காண்பீங்க. அந்த மாதிரி கிரக சூழ்நிலைகள் இந்த மாதமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தில் கூட நிறைய போட்டிகள்லாம் இருந்ததில் அதையெல்லாம் முற்றிலும் குறையும். விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபட்டு விரிவாக்கம்லாம் செய்யலாம். பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கும். ஸோ தாராளமாக பயணங்கள்லாம் மேற்கொள்ளலாம். மேல் அதிகாரிகளால் உத்தியோகத்தில் நன்மை உண்டாகும். வெளியூர் பயணம் ஏற்படும். ஸோ இப்படி வேலை ரீதியாகவும் உங்களுக்கு பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியாகவும் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது. 2 பயணங்கள் மேற்கொண்டாலும் லாபம் கிடைக்க பெறுற மாதிரி தான் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. அதனால் வியாபாரத்துலேயும் சரி, நீங்கள் வேலையிலையும் சரி பெருசாக நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. குடும்ப ரீதியாக பார்க்கும்போது வாழ்க்கை துணை மூலம் நிறைய ஆதாயம் இந்த மே மாதம் கிடைக்க பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ஏதாவது உதவிகள் வேணும்னா தாராளமாக கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். ஸோ பிள்ளைகள் வழியில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் ஆசைப்படுங்க. அவர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ குடும்ப ரீதியாக பார்க்கும்போது இது ஒரு சூப்பரான மாதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெண்களாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் பலதும் விலகுங்க. எதிரிகளும் நண்பர்களாக மாறுவாங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணும். பெண்கள் கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் கவனமாக பண விஷயத்தில் இருக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இல்லைனா பயங்கர ஆபத்தில் முடிஞ்சிடும், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சீரான நிலை இருக்கும். அதிக சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட இந்த மாதம் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம். அது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு நஷ்டம். ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்படி தான் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பாடுபட வேண்டி இருக்கும். மிகவும் நன்றாக இருக்கும். நீங்கள் பாடுபடுறதுனால அது ஒன்று வீணாக போகாது, அது நன்றாக தான் இருக்கும். ஸோ பாடுபடுங்க அரசியலில் இருக்கிறவங்க. இதே மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வியில் முன்னேற்றமானது உண்டாகும். உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம்பேசியவர்கள் உங்களோட சரணடைவாங்க. இருந்தாலும் எதிலும் எச்சரிக்கையோடு இருக்கிறது அவசியம். ஸோ மாணவர்களுக்கு இந்த எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாங்க நிறைய விஷயங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் பர்டிகுலராக உத்தரம் 2-3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதம் சக ஊழியர்களோடு ஒத்து போவீங்க. பெரிய கடன்கள்லேருந்து விடுபட உதவுங்க. உற்பத்தி சார்ந்த துறையில் தேய்வின்றி தொழில் நடைபெறுங்க. பதவி உயர்வுக்குரிய அறிவிப்பு சேருங்க. சிலருக்கு வெளியூருக்கு மாற்றலாம் கூட வருங்க. உடனே கைகூட விட்டாலும் அதற்கான விதையை இப்போதே ஊன்ற வேண்டிய காலகட்டமாக இந்த மே மாதம் இருக்குது, ஊன்றிடுங்க. ஸோ உத்தரம் 2-3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. இதே அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டுங்க. மக்கள் நலனிற்கு எந்த குறைபாடும் இருக்காதுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு நன்மை சேருங்க. ஓரளவு சோதனைகளும் இருக்கும். முன்னோர்கள் வழிபாடக்கூடிய அந்த மிகவும் நீங்கள் செய்தீங்கன்னா அந்த சோகம் எல்லாம் தீரும். நம்பிக்கையோடு செய்யக்கூடிய இந்த வழிபாட்டால் நேர்மையான செயல்கள் அனைத்திலும் வெற்றிகள் கிட்டும். நிலம், வீடு, வாகனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுபடுவதற்கு வழிகளும் சேரும். அதனால் அந்த வழிகளை இந்த மாதம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சித்திரை 1-2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இது மாறும் ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சேரும். மாணவர்களுக்கு பொன்னான காலகட்டம் இது. எதிர்கால படிப்புகளுக்கான பணிகளை இப்போதே ஆரம்பிக்கலாம். குடும்பத்தில் நடைபெற இருந்த நற்காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும். நண்பர்கள் அனுகூலமாக இருப்பாங்க. குழிய மாட்டிலும் அடுத்தவர் விஷயங்களை தலையிடுவதை தவிருங்க. பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்டு எதையும் செய்வது நல்லது. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்படி தான் இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு பரிகாரமாக ஏதேனும் ஒரு காவல் தெய்வத்தை புதன்கிழமை தீப ஏற்றி வழிபாடு செய்யணும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தீங்கன்னா எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும், கடன் பிரச்சனை நீங்கும். ஸோ அதனால் இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு மே மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மே மாதம் நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க. இந்த மே மாத பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் பார்க்கும்போது அவங்களோட ராசி கன்னிராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும், பார்த்து அவங்களும் பயனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.